சண்டே லஞ்சுக்கு நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன். நான் நாட்டுக்கோழியில் இதாங்க ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். செம்மையாக இருந்துச்சு. நைட்டு தோசை ஊற்றிட்டு சிக்கன் குழம்பு வச்சாச்சு. தோசைக்கல் மேலே வெங்காயத்தை கட் பண்ணி எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா தோசை நல்லா அழகாக வரும். அப்பயும் தோசை வரலைனாக்கா நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி நல்லா வறுத்து அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துகிட்டு தோசை ஊற்றினீங்கன்னா தோசை கிழியாமல் நல்லா சாஃப்டாக அழகாக வருங்க. நைட்டு பால் காய்ச்சி கொடுத்து படுத்தாட்டி போதும் ஆச்சு. இப்போ நாளைக்கு ஸ்கூல் படுங்கடான்னா கூட சொன்னால் ரவா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. 11 மணி ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. அப்புறம் காலையில் எழுந்து சாரை ஸ்கூல் கிளப்பி கூட்டின்னு போனாக்கா அப்பா தான் நோட் இல்லை, பென்சில் இல்லை, ஸ்கேல் இல்லைன்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாப்புல. சரி, நான் அவங்க தாத்தா கடைக்கு கூட்டின்னு போய் அவருக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அவர் தான் அவங்க தாத்தா, என் பெரிய மாமனார். ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பார். அவர் தான் நல்லா பெஸ்ட்டாக படிப்பேன்ட்டு அவர் நம்பிட்டு இருக்காராம். அதனால் என் மானத்தை காப்பாற்றுறா அப்படி சொல்லி அவருக்கு ஸ்கேலும் நோட்டும் கொடுத்துருக்காரு. சார் வாங்கிக்கிட்டு ஸ்கூல் கிளாஸ் ரூம் போயாச்சு. அவரை ஸ்கூலில் விட்டுட்டு நான் மளிகை கடைக்கு போயிட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. மளிகை ஜாமான் எந்த மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தாலும் போதும் எடுத்து வச்சுக்கிட்டு இது எனக்கு இதை உனக்குன்னு பாகம் பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சாருக்கு பானிபூரி செஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு. அதனால் பானிபூரியாக எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு செஞ்சு கொடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாப்புல. சரி, ஈவினிங் செஞ்சு கொடுக்குறேன்டா சாப்பிட்லாம், அண்ணன் ஸ்கூல்லேருந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன்.